திருஞானம் அவர்கள் எழுதிய $1 டிரில்லியன் கனவு நூல் அறிமுக நிகழ்ச்சி. மாண்புமிகு அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், தொழில் முனைவர் சுரேஷ் சம்பந்தன், திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர். டிசம்பர் 10 புதன்கிழமை காலை 10 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. திருப்பரங்குன்றம் விவகாரம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு அப்டேட்டா ஒவ்வொரு உண்மையா வெளியே வந்துகிட்டே இருக்குது. அதான் முடிஞ்சு போச்சுல்ல, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்கியாச்சு, அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க, எல்லாம் அமைதியா இருக்குது ஏரியாவே. இப்போ திரும்ப என்ன பேச போறீங்க இதுல? அதாவது சங்கிகளுடைய யுக்தி இதுதான். அவங்க உன்னை கிளப்பி விட்டு அவங்க போய் சைலண்ட் ஆயிடுவாங்க. அவங்க கிளப்பி விட்டு அந்த பொய் வதந்தி புரளி இருக்குல்ல, அது அப்படியே அது அடங்காது, அது அடங்கவே அடங்காது, சுத்தி ஆவியமா சுத்திட்டு. ஆமா, அதை அப்ப அடக்கி உட்கார வைக்கணும்ல. அந்த வகையில டேய் பணத்தை பணம்னு தான்டா சொல்ல முடியும், எங்க அப்பாவை எப்படி டேய் அது பணம்டா அப்படிங்கிற மாதிரி சர்வேக்கல்ல தான்டா சொல்லணும். நீ தீபத்தூன்னு எழுதிட்டா மட்டும் தீபத்தூன் ஆயிடுமா? அது சர்வேக்கல்றா. அவங்க என்ன சொல்றாங்க? சர்வேஸ்வரா கல்லுங்க அப்படிங்கிற. இல்லைங்க சர்வே கல்லுங்க, இல்லைங்க அது சர்வேஸ்வரம் கல்லுங்க அப்படிங்கிறாங்க. அது சர்வே கல்லு தான், அது தீபத்தூன் கிடையாது. அப்ப விவேக் சொன்னது கல்லு தான். அப்போ இதுதான் அது விவேக் டெம்ப்ளேட். விவேக் தான் அது. ஆமா, அது என்னது ரோட்ல நீங்க வச்சிருப்பாங்களா மயில் கல்லு? அந்த மாதிரி இது ஒரு சர்வே கல். இது எப்படி சர்வே கல், ஏன் அதை சர்வே கல்னு சொல்றோம், அந்த மயில் கல்லுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இன்னைக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஆதாரமா? ஆமா, சர்வே கல்லுக்கு ஆதாரமா? எஸ். நம்ம பூதம்னு ட்விட்டர்ல ஒரு ஐடி இருப்பார் இல்லையா, அவர் தான் வரலாற்றுல பயங்கரமான ஆளாச்சு. ஆமா, வரலாற்றுல பின்னோக்கி போய் மனுசாஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டே இருப்பாரு. ஆமா, அவர் நிறைய போட்டிருக்கிறாரு. அந்த வகையில 1800களுக்கு டைம் டிராவல் பண்ணி அங்க நடந்த ஒரு மிகப்பெரிய சர்வே, அந்த சர்வேல நடப்பட்ட கல்லு தான் இந்த கல்லு அப்படிங்கிறதுக்கான வரலாற்று ஆதாரத்தை எடுத்து. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லையே, மக்களுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை தான் தேவை. சர்வேவே ஆதாரமும் தேவையில்லை, நம்பிக்கை தான் தேவை. சோ அந்த கல்லுக்கு இந்த கல்லுக்கு என்ன வித்தியாசம், அந்த சர்வே என்ன சர்வே, அது யாரு பண்ணா? மலை மேல போய் என்னடா வைப்பாங்க, அங்கே என்ன அளந்து வைக்கணும், அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிற அலசி ஆராயிற வீடியோ தான் இந்த வீடியோ. என்னடா மலை மேல எப்படா? ஏன்டா சாதாரண நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அளக்க வர மாட்டாங்க, இது எப்படி அங்க போய் அளவைய போட்டாங்க, எப்படி அங்க அளந்தாங்க? அதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்குது. அந்த வரலாற்று முருகனுக்கு வரப்பு சண்டையா, நில சண்டையா? வெள்ளக்காரனுக்கு என்ன வேலை இல்லாமல இருக்குது? இது வெள்ளக்காரன் காலத்திலேயே சர்வே பண்ணியிருக்காங்க. ஓகே, பிரிட்டிஷார் காலத்திலேயே நடக்கப்பட்டிருக்குது. இது இந்த வரலாற்று சம்பவத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு சென்னையில இருந்து தொடங்கி இருக்குது. சென்னையிலயும் இருக்குது. என்ன அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தியாவுக்குன்னு ஒரு துல்லியமான அறிவியல் பூர்வமாக, இது கரெக்டுங்க, அறிவியல் பூர்வமா இது சரிங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேப் கிடையவே கிடையாது. இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே கிடையாது. இந்தியாவே இல்லையே சுதந்திரத்துக்கு முன்னாடி, அதான மேட்ரு. அப்புறம் எப்படி இந்தியா மேப் இருந்திருக்கும்? அப்புறம் இவங்க பாரதம்னு தூக்கிட்டு வராங்கல்ல, இந்து பாரதம்லாம் மேப் கண்டுபிடிச்சதே அப்புறம் தான் தம்பி, அதுக்கு முன்னாடி எங்க இருந்தது? அப்ப இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா, இவங்கள்ட்ட இன்னைக்கு வரையும் அகண்ட அந்த மேப்பே அவங்கள்ட்ட இல்ல. அதான் தம்பி சொல்றேன், இத போய் நீ ஐரோப்பாவிலயோ ஆப்பிரிக்காவிலயோ அல்லது ஆப்பிரிக்காவிலேயே நம்புவாங்க, அமெரிக்காவிலயோ லண்டன்லயோ சொன்னா நம்புவாங்க. ஆனா இங்க உள்ளவங்க நம்ப மாட்டாங்க. இது இல்லங்க, அது முன்னாடி இருந்து பாரதம் தாங்க அப்படின்ட்டு போடுவாங்க. மேப்பே இல்ல நம்மளுக்கு. அப்படின்னா எப்ப 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமே மேப் இல்ல. அதாவது 1900களுக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல, 1800 இல்ல. ஆமா, அப்பதான் இங்க பிரிட்டிஷார் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சில பவுண்டரி செட் பண்ணிக்கணும்ல, பொலிட்டிக்கலா சில பவுண்டரி செட் பண்ணிக்கிறது. அப்பதானே வரி வாங்க முடியும், ஏரியா பிரிச்சு. அவ்வளவுதான். அவனுக்கு என்ன இங்க வேற அப்படிங்கிறத காப்பாற்றணும்னு அவனுக்கு ஒரு லாபம் இருக்கு. அப்பதான் செக் போஸ்ட் போட முடியும், வரி வசூலிக்க முடியும். இப்ப நம்ம ஆளுங்க இது போடுறாங்களே டோல்கேட், அது மாதிரி டோல்கேட் ஏரியா பிரிச்சு வைக்கணும்ல. அப்புறம் அதெல்லாம் தேவையில்ல. அது மட்டும் இல்லாம சில பிளான்கள் அவங்க போடுறாங்க. இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு ரயில்வே ட்ராக் போறது, அதுன்னு
அவங்களுடைய சில பல திட்டங்களுக்காகவும் அதை செயல்படுத்துறதுக்கு முதல்ல மேப்னு ஒன்று இருந்தால் தானே இங்கிருந்து இங்கே போகலாம், அங்கேருந்து இப்படி போடலாம்னு ஒரு திட்டமிடல் பண்ண முடியும். ப்ளூ பிரிண்ட் அப்படி குனிஞ்சு பார்க்கலாம்னு பார்த்தா எங்க குனிஞ்சு பார்க்கறது அப்படின்னா குனிஞ்சு பார்த்தா ஒண்ணும் தெரியாது. ஆமா, ஏதாவது வச்சா தான் இருக்கும் தெரியும். இப்ப அது எப்படி வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் வில்லியம் லாங்டன். வில்லியம் லாங்டன் என்னடா கிறிஸ்டின் வேற சொல்ற? ஆமா, கிறிஸ்டின் அவரு, லெப்டினன்ட் கர்னல் அவரு. அவர் தலைமையில வந்து ஒரு நில அளவை குழுவா, ஆமா, ஒரு திட்டமிடுறானுங்க. என்னன்னா இந்த இந்தியா முழுக்க ஒரு வரைபடத்தை நம்ம கிரியேட் பண்ணுவோம். சரி, அதை எப்படி இந்தியாவை கிரியேட் பண்ணது அவங்களா? இந்தியாவுக்கு மேப் கிரியேட் பண்ணது அவங்க தான். அப்படிதானே? ஆமா, அப்ப இந்தியாவே கிரியேட் பண்ணதுன்னு சொல்லு. கிட்டத்தட்டன்னு வச்சுக்கோங்க, ஷேப் பண்ணியிருக்கானுங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அவர் தலைமையில் அதை கிரியேட் பண்ணுறாங்க. சரி, எப்படி அந்த அளவை எடுக்க போகிறாங்க அப்படின்னா ட்ரிகனாமெட்ரி அப்படின்னு நம்ம கணக்குலலாம் ட்ரிகனாமெட்ரி. ட்ரிகனாமெட்ரியா? முக்கோணவியலா? ஆமாம், அதேதான். அதை பயன்படுத்தி ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்ல இதை நம்ம கணக்கு சொல்லி கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் வேணான்னு தான் எல்லாம் 40 வயசு 50 வயசுல வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் திரும்ப ட்ரிகனாமெட்ரி, ட்ரையாங்கிள், தேற்றம், ஃபார்முலான்னு சொல்லிட்டு இருக்காத. இல்ல அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா வந்து என்னன்னா, நம்ம ஊர்ல இப்போ புதுசாலாம் காலம் தொட்டு இந்த கோஷ்டி இருக்குது. எதுக்குங்க போய் பள்ளிக்கூடத்தெல்லாம் உட்காந்து புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே? நேத்து கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வாழ்க்கைக்கு. நித்யானந்த பரமஹம்சர் இருக்கிறார்ல, அவரே சொல்றாப்ல, அவன் பேசுற பேச்ச, நித்யானந்தா பேசுற பேச்ச நாம் தமிழர் மட்டும் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா நாம் தமிழர் இருக்காது, நித்யானந்தா போயிடுவாங்க பூரா. இருக்குதா? இருக்காப்ப இருக்கிற கொஞ்சம் நஞ்சமும் மிச்ச சொச்சமும் அங்க போயிடும். ஏன்னா சீமான் பேசுறது முழுக்க சீமானை விட நல்லா பேசுறாப்ல. ஆமா ஆமா ஆமா, நீ வேலைக்கே போக வேணாங்க, எதுக்கு வேலைக்கு போறது தரித்திரங்கிற அப்படின்ட்டாப்ல. வேலைக்கு போறது ஸ்கூலுக்கு போறது தரித்திரங்கய்யா, உருப்பட மாட்டீங்க நீங்களா அப்படிங்கிறாப்ல. உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி, வா வச்சுக்கிறோம். அதுக்கு பதிலா ஹோம் ஸ்கூலிங் ஆரம்பிங்க, பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு நல்ல முடிவை சொல்றாப்ல அவரு. ஹோம் ஸ்கூலிங் நல்ல முடிவா? ஹோம் ஸ்கூலிங் இல்ல, பிசினஸ் சொல்றாப்ல. ஓகே, அது ஹோம் ஸ்கூலிங்னு ஒரு குரூப் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் இப்படி காலம் தொட்டு இருக்காங்க. இவங்க என்ன அதையும் டச் பண்ணிட்டாப்ல. என்னங்க மெக்காலே, என்னங்க பெரிய மெக்காலே அப்படிங்கிறாப்ல. மரியாதை டச் பண்ணிட்டாப்ல. அதாவது வாழ்க்கை சொல்லி கொடுக்குற உனக்கு நபர்களோட பேச்சு உனக்கு எதுக்கு? நீ இப்படி புற சூழல், மனம், அதுதான் சொல்லி கொடுக்கணும். அகமான விடுதலை, அகமான விடுதலை, அக விடுதலை, அப்படிதான் நீ பேசணும். அங்க எங்க மெக்காலே வந்தான். அவங்க வந்து எல்லாரும் காமனா வச்சிருக்க ஃபார்முலா வந்து என்னன்னா, ட்ரிகனாமெட்ரி ஒண்ணு படிக்கிறீங்கல்ல, உங்க வாழ்க்கையில அது எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நம்ம சட்டுன்னு ஆமா இல்ல அதெல்லாம் எங்க அப்படின்னு தோணும். இங்க உதவி இருக்கு. இந்தியா போன்ற ஒரு துணை கண்டத்தை வரையறதுக்கே அந்த ட்ரிகனாமெட்ரி தான் உதவி இருக்குது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 2 புள்ளிக்கான டிஸ்டன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அந்த புள்ளியிலிருந்து 3வது புள்ளி எந்த கோணத்துல டச் ஆகுது அப்படிங்கிற அந்த கோணத்தை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா, அது 3வது புள்ளி இருக்கிற தொலைவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி, அதாவது இதை அப்படியே 3வது புள்ளி கண்டுபிடிச்சாச்சா, அங்கிருந்து இன்னொரு புள்ளி, அங்கிருந்து இன்னொரு புள்ளி, அதை வச்சு அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ஒரு நாடையே நம்ம வந்து மேப் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லாண்டன் வந்து கண்டு உணர்றாரு. இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தலாம். அவர் கண்டுபிடிச்சாருன்னு இல்லை, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இங்கே மேப் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் ஐடியா பண்றாரு. அப்படி அவர் தலைமையில் ஒரு 150 சர்வேயர்கள் வந்து இந்தியா முழுக்க பரவி போய் இந்த சர்வேயிங் நடத்துறாங்க. அப்படி அது எங்க தெரியுமா முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது? நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்ல. அப்படியா? ஆமா, நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்ல தான் மலை மேல தான் ஏறாங்க ஃபர்ஸ்ட். ஆமா, ஏன்னா அங்கிருந்து அப்ப வந்து பெரிய பெரிய கட்டணம் கிடையாது. ஒரு மலை பெருசா இருக்கு அப்படின்னா அங்கிருந்து இந்த மாதிரியான இந்த சர்வே கல்களை செட் பண்ணி அதுக்கு மேல வந்து பாக்குறது. ஆமா, அதுக்கு மேல சில கருவிகளை பொருத்தி அங்க இருந்து எப்படி எந்த கோணத்துல எப்படி பிரியுது அப்படிங்கறத 360 டிகிரிலையும் பார்ப்பாங்களாம். உதாரணத்துக்கு சென்னையில இருக்கிறவங்களுக்கு இல்ல பல்வேறு சிட்டியில இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். என்னன்னா, நம்ம டிராபிக்லயோ இல்ல ரோட்லயோ டிராவல் பண்ணிட்டே இருப்போம். டக்குன்னு பார்த்தா ஒரு ட்ரைபாட் மாதிரி ஒருத்தர் போட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு மஞ்சள் கலர். ஆமா, அதை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அது போய் தியேட்டர் லைட்னு நினைக்கிறேன், அது அப்படிதான் சொல்றாங்க. அந்த டிவைஸ் வச்சு பார்ப்பாங்க. இன்னைக்கு அந்த டிவைஸ் வந்து இருக்குது. ஆமாமா, 800களில் அந்த டிவைஸ் இருக்குமா?
கிடையாது. அப்ப வந்து இந்த மாதிரி சர்வே தூண்களை பயன்படுத்தி இதை ஒரு மலை மேல நிறுவி அதுல இருந்து இந்த மாதிரியான அப்ப இருந்த கருவிகளை 360 டிகிரிலையும் வச்சு அந்த கோணத்தெல்லாம் கண்டுபிடிச்சு தான் சர்வே பண்ணியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு கல் தான் இப்ப அங்க நம்ம திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்றானுங்கல்ல அந்த சர்வே கல்லு அது சர்வே கல்லு தான். அந்த சர்வே கல்லு எப்ப இது பண்ணது அப்படின்னா இந்த 1802 இவங்க இது பண்ணாங்க இல்லையா, இந்த பெரிய ஒரு கிரேட் ட்ரிகனாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்த சர்வேயின் அடிப்படையில் இந்த சர்வேல நடப்பட்ட கல்லு தான் அந்த கல்லு. ஓகே. இது குறித்து வந்து ஒரு ஆவணம் மட்டும் கிடையாது, 2-3 ஆவணங்கள் இருக்குது. ஈவன் வந்து 1902 நினைக்கிறேன், 1902 வந்து அட்லஸ் ஆஃப் 1921 அட்லஸ் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மதராஸ் மாகாணத்தின் மேப் அப்படின்னு ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. அட்லஸ் மேப். அதுல நம்ம திருப்பரங்குன்றம் மலையில இருக்குல்ல அந்த சர்வே கல்லு, அதனுடைய நம்பர் அதுல பதியப்பட்டிருக்குது. இப்படி இந்தியா மேப்பை வரைஞ்ச பயன்படுத்துறதுக்கு அந்த சர்வேக்கு உதவுன ஒரு கல்லு தான், அந்த சர்வேல நடப்பட்ட கல்லு தான் இந்த கல்லு. இதுல அந்த நம்ம பூதம் என்ன பண்ணிட்டாப்லன்னா அந்த சர்வே ரிப்போர்ட் இருக்கும்ல அதையே தேடி எடுத்துட்டாப்ல. இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும், த கிரேட் ட்ரிகனாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வால்யூம் போட்டிருக்கா. இதில் கரெக்டாக அந்த பேஜ் நம்பரே போய் இது பண்ணியிருக்காரு. கரெக்டாக பாருங்கள், சிக்கந்தர் மலை டிஸ்ட்ரிக்ட் மதுரா. அதில் வந்து தெளிவாக ஐசோலேட்டட் ராக்கி ஹில் அபவுட் 550 to 600 ஃபீட், ஏறக்குறைய 550 to 600 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த இது மலை உச்சியில் வந்து இருக்குது. அதில் தெளிவாக இந்த இடத்துல வந்து 50 yards ஆஃப் த மாஸ்க் ஆன் த டாப் ஆஃப் த ஹில் அப்படிங்கிறது மென்ஷன் செய்யப்பட்டிருக்குது. அதாவது என்னென்னா அந்த மலை உச்சியில் இருக்கிற ஒரு தர்காவுக்கு வடமேற்கில் 50 யார்டு தொலைவில் உள்ள ஒரு சர்வேக்கல், அந்த சர்வேக்கல்லுக்கு தென்கிழக்கில் 53 யார்டு தொலைவில், அதாவது தர்காவுக்கு மிக அருகில் அப்படிங்கிறது மிகவும் தெள்ள தெளிவாக இருக்கிறது. பக்காவா இருக்கு. 1921 இந்த மனுஷங்க எல்லாரும் நம்புவாங்க, அதை எல்லாரும் நம்புறாங்க. ஒரு ஜட்ஜை நம்ப மாட்டேங்கிறாரு. அவர் வரிக்கு வரி வந்து தீபத்தூண் தீபத்தூண் தீபத்தூண். எப்ப நீங்க தீபத்தூண் எழுதிட்டாப்ல அது தீபத்தூண் ஆயிருமா? இல்ல சங்கிகள்லாம் வந்து ஒரு கிடுக்கு புடி கேள்வியை போடுறாங்க. என்னது அது? ஏன் அந்த அது வந்து சர்வே கல்லுன்னு சொல்றீங்கல்ல, எங்க ஊர்ல மயில் கல் எல்லாம் தவுண்டு தானே இருக்குது. இந்த விவேகாமடியில் வரும் அதெல்லாம் சின்னதாக தான் இருக்கு, இது ஏன் பெருசா இருக்கு? சர்வே கல் வேற மயில் கல் வேற. மயில் கல் இத்தனோண்டு தான் இருக்கும், சர்வே கல் சமயத்துல மேல கூட வச்சிருப்பாங்க. மேல வச்சிருக்கிறது இருக்குன்னா உச்சியில அது பெருசா இருந்தாதான் அதுல இருந்து அளவுகளை கண்டுபிடிக்க முடியும். அது தவுளூண்டு வச்சுக்கிட்டு எப்படி இது பண்ண முடியும்? இதில் வந்து மதுரையில் இருந்துன்னு நினைக்கிறேன் ஒரு முன்னாள் வட்டாட்சியர் ஒருத்தர், ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் பேசியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, அது வந்து சின்ன சைஸ்லேருந்து அதிகபட்சமாக பெரிய சைஸ் வரைக்கும் வந்து சர்வே கல்கள் இருக்குது. நீங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலையில் பல இடங்களில் இடத்த பொறுத்து அதோட அளவுகள் வந்து மாறும். இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த கிரேட் ட்ரிகனாமெட்ரிக்கல் சர்வே இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த சர்வேயினுடைய முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 5 வருஷத்துல முடிச்சிடலாம், இது என்ன அவ்வளோ பெரிய ஊராவாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிருக்காங்க. கடைசியில் நீங்கள் சர்வே முடிக்கும் பொழுது 70 வருஷம் ஆயிருக்குது. இந்த சர்வே ஆரம்பிச்சு 70வது வருஷத்துல தான் 70 வருஷமா முடிச்சு தான் மேப்பே வரைஞ்சிருக்கானுங்க. இன்னொரு மேட்டர் சொன்னா கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்னு ஒரு சிகரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, ஆமா, அந்த சிகரம் உலகத்திலேயே ரொம்ப பெருசுங்கிறத இந்த சர்வேயின் முடிவுல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அந்த மவுண்ட் எவரெஸ்ட்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, அந்த எவரெஸ்ட்ங்கிறது யாரு தெரியுமா? கண்டுபிடிச்சவர் கிடையாது. இந்த சர்வேல ஈடுபட்ட ஒன் ஆஃப் த சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படிங்கிறவர். அவருடைய நினைவாக தகவல் வருது. ஆமா, அவருடைய நினைவாக தான் அவருக்கு அடுத்தபடியாக இருந்த அவரோட உதவியாளர் அந்த மலை அந்த சிகரத்துக்கு வந்து மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்ற பேரை வச்சிருக்கிறாரு. அப்ப இவனுங்களுக்கு மேப்பும் கிடையாது, அகண்ட பாரதம்ங்கிறானுங்க. உன்னுடைய அகண்ட பாரதத்தில இருந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சிகரத்தையும் உனக்கு கண்டுபிடிக்க துப்பு இல்லை. இதை பத்தி தெளிவா இது வந்து இது தீபத்தூண் தான் அப்படின்னு நீ சொல்கிறன்னா, இந்த கிரேட் ட்ரிகனாமெட்ரிக்கல் சர்வே நடந்ததுல இது இந்தியா முழுக்க நடந்திருக்கு. அப்போனா இவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ இந்தியாவில் மற்ற மாவட்டங்கள்லாம் இருக்குதா, மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குதா அப்படின்னா, அதுக்கு வந்து ஹிந்துவில் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதில்
கொல்கத்தாவில் இருக்கிற ஜிடிஎஸ் டவர். இப்போ பேசும்போது உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். இது கொல்கத்தாவில் இருக்கிறது. அடுத்து வந்து கர்நாடகாவில் ஹசன் தொகுதியில். எந்த ஹசன் தொகுதியில்? கமல் ஹாசன் தொகுதியில். கமல் ஹசன் தான் ஏரியா பேர், அதை பொறுத்து தான் அப்படி வச்சிருக்காங்க பேர். ஆமா, அதுல இன்னொரு வரலாற்று சிறப்பு இருக்குல்ல. என்னது? யாரு நம்ம இவரு மாட்டினாரு, தேவகவுடா பேரன். ஆமா, மாட்டின அந்த ஹசன் தொகுதியில. ஓ, பிரிஜ்வல் ரேவண்ணாவா? பிரிஜ்வல் ரேவண்ணா மாட்டினாப்ல அந்த ஹசன் தொகுதியில. அங்க ஒரு ஸ்டேஷன் இருக்கு. இப்ப என்னன்னா அந்த ஊர்ல எல்லாம் அதெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கானுங்க, சங்கிலி இங்கிலி போட்டு. இது யாரு போய் சீண்ட போறான்னு நம்ம ஆளுங்க விட்டாங்க. அது ஏன்னா சங்கிலி கட்டி போட்டுருக்கலாம். ஆமா, அது சங்கிலியில கட்ட வேண்டியவங்க எல்லாம் இப்ப போய் அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல கொல்கத்தால இருக்கிற அந்த சர்வே ஸ்டேஷனை பாருங்க. அதுல தெளிவா ஜிடிஎஸ் டவர் அப்படின்னு போட்டு அந்த வரலாற்றை பற்றி சுருக்கமா எழுதியிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு தகவல்கள் இருக்குது. இவ்வளவு தகவல் சொல்றிய, இதெல்லாம் நம்ம நம்பலாம். அவங்க தலையும் உலகத்துல இருக்காங்க, அவங்க நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் நம்புறவங்களுக்கு ஓகே, நம்பாதவங்க என்ன பண்றது? நம்பாதவங்களுக்கு இன்னொன்னு இருக்குது. இது இப்ப இது நான் ஹிந்துவை நம்ப மாட்டேன், நான் வந்து வெள்ளைக்காரன் நம்ப மாட்டேன், இது யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னா, மதுரையில் இருக்கிற சங்கிகள் அந்த ஊரில் இருக்கிற திருப்பரங்குன்ற பகுதியில் இருக்கிற அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போய் அந்த சர்வே மேப் இருக்குல்ல, அது பணம் கட்டினா கொடுப்பாங்க இல்லையா, பணம் கட்டி அந்த மேப்பை வாங்குங்க. அப்படி வந்து பரஞ்சோதி பாண்டியன் நினைக்கிறேன் ஒரு நபர் வந்து அப்படி மேப்பை வாங்கியிருக்கிறாரு, காசு கட்டி வாங்கி அவர் வந்து ஒரு தகவலை போட்டிருக்கிறாரு. அந்த மேப் வந்து இல்லை, நம்ம ஐயா ட்விட்டர்ல இன்ஸ்டாலாம் ஐயா ஃபேமஸா இருப்பாரு, வீசக்காரர் ஒருத்தர். ஆமா ஆமா ஆமா, அவரு நல்லா இந்த நிலாளவை, அப்புறம் வந்து இந்த பட்டா மெட்ரு, பட்டா வில்லங்கம், இதெல்லாம் நல்லா சொல்றேன் அப்படின்னு விவராவரியா போடுவாரு. அவர்கிட்ட ஒரு காசை கொடுத்து போட்டு இருந்தா எடுத்து போட்டு விட போறாரு. ஆமா, எடுக்க தெரியலன்னா ஐயா வீடியோ போய் பாருங்க, ஈஸியா சொல்லி கொடுப்பாரு. தமிழ்ல இப்படி இப்படி அமுக்குங்க, இப்படி செய்யுங்க, அழகா சொல்லி கொடுப்பாரு. அதனால அப்படி கட்டி நீங்க வாங்கி பாருங்க. அவர் நல்லா சாமி கும்பிட்றதா இருக்கிற, நல்லா போட்டுக்கிட்டுலாம் வச்சுதான் சொல்லுவாரு. அவர் ஐயா வழின்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் கிளியர் பண்ணி விட்டுருவாரு. நம்ம சொல்றதா நம்பல அப்படின்னா அவர்கிட்ட போனீங்கன்னா சர்வேக்கள் ஆமா உண்மையா இல்லைன்னா அவரே சொல்லிடுவாரு. இப்போ பரஞ்சோதி பாண்டியன்கிறவர் வந்து எடுத்திருக்க அந்த இதுல தெளிவா போட்டிருக்குது. அப்ப அந்த மேப் வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. திருப்பரங்குன்றம், சிக்கந்தர் மலை, இதுதான் அந்த மலை இருக்கிற பகுதி. முன்னாடி விளக்கு மண்டபம் அப்படிங்கிற பகுதி மார்க்கிங் ஆயிருக்கு. அப்பனா என்ன பொருள், காலங்காலமா இப்ப விளக்கேற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த விளக்கு மண்டபம் நினைக்கிறேன். அது இந்த சைடு பின்னாடி பார்த்தீங்கன்னா தர்கா மார்க் ஆயிருக்கா, தர்காக்கு அங்கிட்டு காசி தீர்த்தம் மார்க் ஆயிருக்கா. இப்போ இந்த சிக்கந்தர் மலை, அதில் தர்கா, முன்னாடி விளக்கு மண்டபம், இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் ஜிடி ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து சர்வே கல். ஓஹோ, இப்போ லோக்கல்ல இருக்கிற சர்வேயிங் மேப்லயும் இது இருக்குது. அப்போ இது என்னன்னு தான் நீ வந்து சொல்ல போற. இப்போ பூதம் வந்து பண்ண இன்னொரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒர்க் என்னன்னா, இந்த ஆர்கியாலஜிக்கல் அந்த கிரேட் ட்ரிக்னாமெட்டிக்கல் சர்வே இருக்குல்ல, இந்த சர்வேயோட மேப்பில் போயிட்டு அதில் குறிப்பிட்டிருப்பதுக்கு அந்த தூண், அதுக்கு வந்து அப்போ ஒரு லாட்டிடியூட் லாங்கிடியூட் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அது என்ன தீர்க்க சொல்லுவீங்க, அச்சரிக்கை தீர்க்க ரேகையா, அந்த ரேகை இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதை இப்போ நம்ம ஒரு லாட்டிடியூட் வந்து நம்ம ஒன்று பக்காவாக வச்சுருப்போம், அப்போ முன்ன பின்ன இருக்கும், இப்போ பக்காவாக வச்சுருக்கோம். நம்ம அதோட ஒப்பிட்டு கூகுள் மேப்பில் வந்து அதை டைப் பண்ணி காட்டியிருக்காரு. இப்போ அந்த கூகுள் மேப்பும் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். எக்ஸாக்டாக ஒரு துளி அங்கிட்டு இங்கிட்டு மாறாமல் அந்த சர்வேக்களுக்கு நேராகவே மார்க்காகுது. அப்போ அறிவியல் பூர்வமாக இவ்வளவு ஆதாரம் இருக்குது. டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க இருக்க. எனக்கு வந்து ஒரு வியூ ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு யூ ஆஃபீஸு, ஒரு தாசில்தார் ஆஃபீஸு, ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர், அவர் ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே ஒரு எஃபெக்ட். ஏன்னா இவ்வளோ டீட்டெயில் இருக்குது. இதையும் இதெல்லாம் இல்லைங்க, அதில் வந்து பெருசாக குழி இருக்குது, அந்த குழி கழுவி வைக்கிறதுக்குடா இல்லை, அந்த குழி இருக்கு, நாங்கள் விளக்குனா ஏற்றுவோம்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறத, அதாவது ஹிந்துவில் வெளியான அந்த வீடியோவில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற அந்த சர்வேக்கல் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா சங்கீத பூரா டிபேட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, அது வந்து சர்வேக்கல்னு வச்சுக்குவோம், அது எப்படி அவ்வளோ வேலைப்பாடுகளோடு வச்சுருக்காங்க அப்படின்னு. சரி, இப்போ நான் வந்து கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறது இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் வரும், நல்லா முக்கோணம் மாதிரி இருக்குது. இப்போ இதில் நீ என்ன விலைக்கு ஏற்ற போகிற? இது என்ன இலுமினாட்டி தூணாது, பிரமிடு தூண், என்ன எகிப்துக்கு சொன்னாங்க, எகிப்துக்காரங்களை கூப்பிட்டு கொடுத்துருவோமா அதை? அடுத்ததுக்கு வாங்க, இன்னொரு கர்நாடகால பாருங்க, கர்நாடகால இருக்கிறது இது எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து பாக்குறதுக்கு ஏதாவது கல்லறை மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப இதை கூப்பிட்டு உள்ள யார் இருக்கிறான்னு நோண்டி பார்த்தோமா, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருவோமா? அடுத்து வாங்க,
கொல்கத்தாவில் இருக்கிறது அது வாட்ச் டவர் மாதிரி இருக்குது. அங்கே என்ன 10 ரூபா டிக்கெட்டு போட்டு ஆள் மேலே ஏறி பார்க்க விட்ருவோமா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு லாஜிக்கே வேண்டாமா? அந்த காலத்தில் இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் இருந்தாங்க. ஓப்பனாக உடச்சி பேசணும்னா அப்போ இந்த மாதிரி கட்டுமானம் செய்யும்போது சரிப்பா அது பண்ணுற ஒரு டிசைனாக பண்ணிவிடு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பலமுறை வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் கலைஞர் வந்து அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை அடிக்கல் நாட்டி திறந்து வைத்ததுக்கு ஒரு பெரிய கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டே அவ்வளோ வேலைப்பாடாக இருக்கும். ஆமாமா. ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த பண்றோம், அது ஒரு மாதிரி கலைநயமா பண்ணுவோமேனு பண்றா. கோயில்ல செலவு வைக்கிறீங்கன்னா சும்மா கட்டத்தை கட்டிட்டு போக வேண்டியதுதானே. நீ ஏன் வேலைப்பாடு பண்ற? எனக்கு என்னடா லாஜிக் இது ஒரு லாஜிக்னு இல்ல தம்பி. இப்போ ஏரியா இப்போ இந்தியா கேட் இருக்குது. இல்ல புதுச்சேரி போனீங்கன்னா அங்க பார்டர்ல அந்த கேட்டுக்கு ஹவுஸ் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஆள் எதுக்கு டிசைனா பண்ணணும்? இந்தியா கேட்ட அப்படியே டிசைனா பண்ணணும். சும்மா வேலி வச்சு விட்டு போக வேண்டியதுதானே. என்னடா அதெல்லாம் ஒரு வேலைப்பாடுறா. நம்மளோட கட்டட தொழில்நுட்பமா தொழில்நுட்ப கட்டடம் அதில் தான் இருக்குது. தொழில்நுட்பம் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அது செஞ்சா நல்லா செஞ்சு பார்த்தா உண்மை அழகா இருக்குமா அப்படின்னு சும்மா செஞ்சு வைக்கிறது தான். இதில் நீ வேற என்ன லாஜிக் எதிர்பார்க்குற? அப்படியே பார்த்தாலும் இந்த இப்படி வச்சுட்டு ஒருத்தர் டிபேட்ல பேசிட்டு இருப்பான்ல RSS காரன், முழுக்கண்ணா திறக்காம. ஆமாம், முழுக்கண்ணா பார்த்தாலும் வந்து அது அப்படியே இவன் நம்ம சவுக்கு சங்கர் ஃப்ரெண்டு மாதிரியே தெரியும். அவன் இப்படியே இருப்பான். ஆனால் ஆதாரம் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு வாட்சி காட்டுறான். அதிலே தெளிவாக போட்டிருக்கு மலையின் பாதியில் அனுமன் இது பொறிச்சது அப்படின்னு. நான் தெரியாம கேட்குறேன், இது எப்படி அவ்வளோ வேலைப்பாடு இருக்குன்னு கேட்குறீல்ல. நீ சொல்ற அந்த சர்வேக்கல்ல அனுமன் படம் இருக்கா? அனுமன் படம் இருக்கா? அதில் எவனோ ஒருத்தர் MS அப்படின்னு போட்டு ஆட்டின் போட்டு அம்புக்குறி தான் விட்டுருக்கான். அவனா நாயக்கர காலத்தில் வாழ்ந்தவனா? இல்லை வந்து MS அப்படின்னா எதையாவது வந்து இந்து மதத்தில் இருக்க கடவுள் என்ன வந்து இனிஷியல் போட்டு ஆட்டின் போட்டு அம்பெல்லாம் ஆகுது. ஏன்டா அப்படி போட்டு வாதிக்கிறீங்க? அதனால நீங்கள் என்ன மாடலேஷன் சொன்னாலும் பணம் தான். அது சர்வே கல்லு தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி பிரேக் டவுன் பண்றது? இதெல்லாம் சொல்றாங்க. ஏன் இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணலாம் தான் பார்ப்பாங்களே ஒழிய இது அவங்க ஒத்துக்க போறது கிடையாது என்னைக்கும். ஏன்னா ஒத்துக்கிற மண்ணில் இருந்தா தானே ஒத்துப்பாங்க. ட்விஸ்ட் பண்றவங்க ட்விஸ்ட் பண்றத மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா இப்ப இவனுக்கு வந்து எப்படி தெரியுமா ஆயிட்டானுங்க? முதல் நாள் எப்படியா ஏற்றிடுவோம், கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஏற்றிடுவோம். 144 இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு போறோம் 144 ரத்து பண்றோம், நாளைக்கு போய் ஏத்திடுவோம். அப்ப 2ஆம் நாள் 144க்கு மேல்முறையீடு போறோம். எதிர்பார்க்கலாம். தெரியுங்களா, அடுத்த வருஷத்துக்கு இல்ல வேற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. நாளை இல்ல இன்னும் சில மணி நேரத்தில் அப்படின்னு மோகன்ஜி போட்டான்ல, அடுத்து உங்க போஸ் தான் அடுத்த வருடம். இப்ப சங்கியல் எப்படி அடுத்த ஜென்மம் அப்படியே அதோட ஒருபடி மேல போயிட்டாரு. போட்டோஷாப்ல தீபத்தை ஏத்திட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா? நீங்க என்ன சொல்றது? ஃபுல் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. பிஜேபி தமிழ்நாடு பேஜ்ல தீபத்துன் தமிழர்களின் பண்பாட்டு அப்படி ஏத்திட்டு போறியா? போட்டோஷாப்ல ஏத்தி எந்த அளவுக்கு ஒரு அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் உங்களுக்கு போட்டோஷாப் என்ன போட்டோஷாப்ல தானே நீங்க இதை வந்து உத்தரப்பிரதேசத்தை வந்து சிங்கப்பூர் ஆக்குவீங்க, உத்தரப்பிரதேச சீனா வைப்பீங்க. அவ்வளவுதானே. அதே மாதிரி போட்டோஷாப்ல நீ என்ன வேணா பண்ணிக்கிறாஜா, நீ என்ஜாய் வாழ்ந்துங்க. அதனால வந்து போட்டோஷாப்லேயே ஆட்சியை பிடிச்சிங்க, போட்டோஷாப்லேயே இதை பிடிச்சிங்க, எல்லாமே போட்டோஷாப்லேயே பண்ணிங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது மோடி வந்து எதுக்கும் திட்டம் கொண்டு வர்றாரு. இந்த போட்டோஷாப்புக்கு ஏதாவது ஒரு கன்செஷன் வாங்கி திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா சங்கிகளுக்கு பயனா இருக்கு. எல்லாமே போட்டோஷாப் தான் பண்றாங்க பாவம். ஆனா தாவேக்காத ஆச்சரியக்குறிகள் இவங்கள்ட்ட இருந்து கத்துக்கணும். என்ன இது டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்குது. இன்னமும் அந்த கட்டிங் எல்லாம் தெரியாம அட்ஜஸ்ட் பண்ண தெரியற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள்ட்டே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ சங்கீல்ட்ட இருந்து டைலாக் வாங்குறது மாதிரியே நல்ல எடிட்டரி வாங்கிக்க. ஆக மொத்தத்தில் இது வந்து பணம் தான், இது சர்வே கல்லு தான். ஃபுல்லா டீடைல்டு வீடியோ தம்பி, ஃபுல் டீடைல், ஃபுல்லா அளவை மிஷினு கருவி எப்பா பாரு எப்பா இது முழுக்க வந்து இது சங்கிகளுக்கு தான் வீடியோ. இதை நீ அனுப்பி விடு, ஆனால் நம்ப மாட்டாங்க.